ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் 2025 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் சிக்கித்தவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாய ஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையிலும் வக்ர நிலையிலும் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பின்னோக்கி வக்ரகதியில் நுழைந்து பயணிக்கிறார். தைரியத்தை ஆற்றல்களை அபரிவிதமாக கொண்டிருக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்ட பூமிக்காரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் இந்த நேரத்தில் வக்ரகதியில் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பது பல்வேறு விதங்களில் மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானின் அருள் ஆசியால் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை நன்கு யோசித்து தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் மிகச்சிறப்பாக முடிவெடுத்து அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கான அற்புதமாக அருமையாக உள்ளது. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதமான சுப விசேஷங்கள் இனிதாக கைகூடி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான மிகச்சிறப்பான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் திரும்பி இருப்பது மட்டுமல்லாமல் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது சிறப்பு. ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு விரயாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பலமாக 2ஆம் இடத்தை பலப்படுத்துவதால் நிச்சயமாக பண தன லாபங்களை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது எல்லாவிதமான விஷயங்களையும் அதிரடியாகவும் அதிவிரைவிலும் தைரியத்துடனும் வீரத்துடனும் துணிச்சலுடனும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான நல்ல பலமான ஆற்றல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்தை பலப்படுத்துகிறார். 28ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ஜென்மராசியில் குரு பகவான் வக்ரநிலையில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானின் அமைப்பும் உங்களுக்கு மிகச்சிறப்பான மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது. எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நிச்சயமாக தைரியத்துடன் துணிச்சலுடன் கம்பீரமாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தையும் எளிதாக கையாளப்போவது மட்டுமில்லாமல் அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு பல்வேறு விதமான தீர்வுகளை கண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது மட்டுமில்லாமல் வக்ர நிலையில் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் வீண்விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது என்றாலும் அப்படிப்பட்ட அனாவசியமான தேவையில்லாத வீண்விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பணத்தன வரவுகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் செழுமையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் நிச்சயமாக அமைகிறது. என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கின்ற புதிய இடம் வாங்குதல் புதிய வீடு கட்டுதல் வீட்டுமனை வாங்குதல் வண்டி வாகனங்கள் வாங்குதல் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் எளிதாக கிடைக்கும். என்பது மட்டுமில்லாமல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் இருந்தாலும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார். எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பான ஆற்றல்களையும் சிறந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான வழி வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளிக் கொடுக்கிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். இந்த மாதிரியாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் காரிய தடைகள் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய பணிகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படுவதற்கான ஆற்றல்களை அள்ளிக் கொடுக்கிறார்.
எனவே வயல் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை குறைந்து மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பது விட இந்த தருணத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொந்தரவுகளும் தொல்லைகளும் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை நீக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் விவசாயிகளுக்கு மாநில அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் உதவிகள் உங்களுக்கு அனுகூலமாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கலாம் என்றாலும் அந்த பயணங்களை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்பது மட்டுமில்லாமல் அவற்றால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு. ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இதுவரையில் உங்களுடைய குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்கி மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய குடும்பத்தாருடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும், அதாவது இன்பச் சுற்றுலா, ஆன்மீகச் சுற்றுலா போன்றவற்றை குடும்பத்தாருடன் மேற்கொண்டு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான மனக்கவலைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டநஷ்டங்களையும் நீக்கி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே, உற்றார் உறவினர்களுக்கிடையே, நண்பர்களுக்கு இடையே என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள், கசப்பான நிகழ்வுகள், சிரமங்கள், சிக்கல்கள் நீங்கி உறவுகள் மேம்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்து கிடைப்பது மட்டுமில்லாமல் மனநிம்மதி, மன அமைதி பெறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இதுவரையில் உங்களுடைய உடன்பிறந்தவர்களுக்கு, வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள், கருத்து வேறுபாடுகள், ஒத்துப்போகாத நிலை, கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாகவும் இந்த தருணம் அமைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஏனெனில் மங்களகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது சிறப்பு. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களின் அபரிவிதமான விசுவாசமே உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான சிரமங்களை, சிக்கல்களை நீக்குவதற்கான வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலாக சாதகமாக அமைவதற்கான அற்புதமான அருமையான நல்ல யோகங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. வெகுகாலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், காரிய தடை தாமதங்கள் முழுவதுமாக நீங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாறுதல் உள்ளிட்ட மேலும் பல சிறப்பான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைகிறது. நேர்வழியில் செயல்படக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக அமைகிறது. இதுவரையில் உங்களுக்கு சாதகமற்ற உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், காரிய தடைகள் போன்றவற்றை நீக்குவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் பகவான் அடித்து நொறுக்கி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பல பேர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் கண்டிப்பாக அவை அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் பகவான் அபரிவிதமாக வாரி வழங்குகிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. வியாபாரத்துறை, தொழில்துறையில் நேர்மையாக கடினமான உழைப்பை போடக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையும். எதை செய்தாலும் திட்டமிட்டு கணித்து ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியான விஷயங்களில் தற்போது 10ஆம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெறப் போவதால், அதாவது சுக்கிர பகவான் 28ஆம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார். எனவே உங்களுக்கு பண தன வரவுகள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக அமையும். வியாபாரம் ரீதியான விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் இனிதாக நிறைந்து பெற முடியும். அரசியல் துறை மற்றும் கலைத்துறை பணிகளில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்கான நலன்களை மனதில் கொண்டு தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முடிவுகளும் திட்டங்களும் எந்த விதமான பிரச்சனைகளும், சிக்கல்களும், சிரமங்களும், காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் முன்னேற்றங்களுக்கு வழி வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பது மட்டுமில்லாமல், விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய விளைநிலங்கள் வாங்குவது மட்டுமில்லாமல் விவசாயத்திற்கு தேவையான அதிநவீன உபகரணங்களை வாங்குவதற்கான மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் அனைத்தையும் தீர்த்து மன அமைதி பெற்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார்.
இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தை ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகுமென்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை.